சென்னை அடுத்த முடிச்சூரில் அக்ஷயா அறக்கட்டளையின் வெள்ளி விழா நடைபெற்று வருகிறது. வெள்ளி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலைமாமணி லதா சேதுபதி, கலைமாமணி பூச்சி முருகன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். மேலும் முதியோர்களின் சினிமா பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளி விழா முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் விழா வளாகத்தில் கிளி ஜோசியம், மெகந்தி உள்ளிட்ட ஸ்டால் அமைத்துள்ளனர். வெள்ளி விழாவில் 400க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்ஷயா அறக்கட்டளையின் நிறுவனர் கோபாலன் பேசுகையில், அக்ஷயா ஆரம்பித்த நோக்கம் நான் வாழ்க்கையில் முன்னேறி வந்தேன், திரும்பி சமுதாயத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற. இங்கே இருக்க முதியோர்களுக்கு தங்குமிடம், இலவச உணவு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதாவது என்ன செலவு இருந்தாலும் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். உடுக்கிற உடைகள் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பீஸ்ஃபுல் லிவிங் எல்லாமே நாங்கள் இங்கே அவங்களுக்கு பண்ணுறோம். இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ஒரு முதியோர் இருந்தால் கூட அவங்க கடைசி ஈமச்சடங்கு கூட நாங்கள் பண்ணுறோம். 13 நாள் காரியமும் பண்ணுறோம். இதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச ஆங்கில பள்ளி நடத்திட்டுருக்கோம். அதில் மாண்டிசரி மூலமாக இலவச ஆங்கில பள்ளி இப்போ 2வது வரையும் நடத்துகிறோம். அடுத்த வருடம் 4வது வரையும் போகிறோம். 12வது வரையும் நாங்கள் இலவசமாக ஆங்கில பள்ளி நடத்த இருக்கிறோம். இது தவிர ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்கள் ஆனால் நிதி நிலைமை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ 9th மேலே நாங்கள் நேராக கட்டி அவங்கள டெவலப்பும் பண்ணுறோம். ஒரு பெரிய மாணவர் அவங்கள தன்னை மாதிரி நிற்கிற மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம். மென்டர்ஷிப்னு அவங்கள ஒரு மென்டரை வச்சு அவங்களுக்கு கைடும் நாங்கள் பண்ணுறோம் மாதம் பெய்ட் பண்ணி. என் பேர் கோபாலன். நான் தான் இந்த அக்ஷயா கண்ணில் 2001 ஆரம்பித்தேன், ஃபவுண்டர் ட்ரஸ்டி.